Hello students, welcome to Shah Academics. இன்னைக்கு நம்ம class 8 ஓட கணித பிரகாஷ் chapter number 5 number play பண்ண போறோம். Breaking even. We know how to identify even numbers. Without computing them, find out which of the following arithmetic expressions are even. இந்த டாபிக் பாத்தீங்கன்னா even number break பண்றது. So even ஆனது equal pairing ஆ இருக்கும். அதை நம்ம break பண்றது. அதாவது split பண்ணா pairing வந்து ஈக்குவலா இருக்கும். இப்போ இங்க வந்து சில நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. இத நம்ம ஃபுல்லா சால்வ் பண்ணாமலே we have to find out அது வந்து parity இருக்கா இல்லையா, அதாவது ஈவனா ஆடான்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இதை சால்வ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம், ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போறோம். அதுதான் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீடியோல போட்டிருக்கேன். அதாவது ஒரு நம்பர் ஆட் நம்பரா இருந்தது அப்படின்னா ரெண்டு ஆட் நம்பரை நம்ம பிளஸ் ஆர் மைனஸ் பண்ணா நமக்கு ஆன்சர் வந்து ஈவன் வரும். அதே ஈவன் நம்பரா இருந்தது அப்படின்னா அதை நம்ம பிளஸ் ஆர் மைனஸ் பண்ணா வித் ஈவன் நம்பரோட we get ஈவன் நம்பர். இப்போ ஒரு ஆட் நம்பர் அண்ட் ஈவன் நம்பர் பிளஸ் ஆர் மைனஸ் பண்ண நமக்கு ஆன்சர் வந்து ஆட் நம்பர் வரும். இதுதான் அந்த ப்ராப்பர்ட்டி. இதை பேஸ் பண்ணி நம்ம தான் சால்வ் பண்ண போறோம். இங்க பாத்தீங்கன்னா இது ஆட் நம்பர், இது ஆட் நம்பர். ஸோ இங்க பிளஸ் பண்றாங்க. அப்போ இந்த நம்பர் என்ன வரும், ஈவன் நம்பரா வரும். ஐ புட் ஈவன் ஹியர். நம்ம வந்து கம்ப்யூட் பண்ணல, ஃபுல்லா சால்வ் பண்ணல. இந்த நம்பரை வந்து 43 plus 37 போட்டு நம்ம ஆன்சர் எடுக்கல. ஜஸ்ட் அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்றோம். சரிங்களா, அதுதான் இங்க கேட்டிருக்காங்க. வித்தவுட் கம்ப்யூட்டிங் தெம். ஸோ ஃபுல்லா சால்வ் பண்ணாம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இங்க பாத்தீங்கன்னா 2 இருக்கு, 2 இருக்கு. அப்போ ஈவன் நம்பர். ரெண்டு ஈவன் நம்பர் மைனஸ் பண்ண நமக்கு என்ன வரும், ஈவன் வரும். ஆன்சர் இஸ் ஈவன். இங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மல்டிப்ளிகேஷன் கொடுத்திருக்காங்க. இங்க வந்து நமக்கு பிளஸ் ஆர் மைனஸ் தான் கொடுத்திருக்காங்க. பட் இங்க மல்டிப்ளிகேஷன் இருக்கு. அப்போ ஒன் மோர் ப்ராப்பர்ட்டி நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எனி நம்பர் எடுத்துக்கலாம். x y z எனி நம்பர் எடுத்துக்கிட்டு இஃப் யூ மல்டிப்ளை திஸ் நம்பர் வித் ஈவன் நம்பர் நமக்கு ஆன்சர் வந்து ஈவன் தான் வரும். ஸோ இங்க என்ன கொடுத்திருக்காங்க, 4 இருக்கு. இது வந்து ஆட், இது ஆட் நம்பர். when you multiply this odd number with an even number ஆன்சர் வந்து ஈவன் தான் வரும். இங்க வந்து ஈவன் அண்ட் ஆட் இருக்கு. அப்போ நமக்கு என்ன வரும் ஆன்சர், ஈவன் அண்ட் ஆட் பிளஸ் ஆர் மைனஸ் பண்ண நமக்கு ஆட் வரும். சோ இந்த ப்ராப்பர்ட்டி. இங்க வந்து ஆட் ஈவன் பிளஸ் மைனஸ் பண்ண நமக்கு ஆட் தான் வரும். இங்க வந்து ஆட் நம்பர். so when you multiply odd into odd, இங்க வந்து நமக்கு ஒரு ஈவன் நம்பர் இருந்தது, இங்க ரெண்டுமே வந்து ஆட் நம்பர் இருக்கு. அப்போ ஆன்சர் வந்து ஆட் தான் வரும். இது வந்து இன்னொரு ப்ராப்பர்ட்டி, நோட் பண்ணிக்கோங்க. when you multiply odd into odd நமக்கு ஆன்சர் வந்து ஆட் தான் வரும். and next இங்க பாத்தீங்கன்னா ஆட் நம்பர் ஆன்சர் வந்து ஈவன். இங்க வந்து கியூப் கொடுத்திருக்காங்க. சோ 513 கியூப் என்னது, மல்டிப்ளை பண்றோம் இல்லையா. இங்க பாத்தீங்கன்னா ஆட் நம்பர் இருக்கு. சோ என்ன வரும் இங்க, 513 னா 513 into 513 into 513. சோ எல்லாமே வந்து ஆட் நம்பர் இல்லையா. 3 times we had to multiply. So we are multiplying the odd number. அப்போ ஆன்சர் வந்து ஆட் தான் இருக்கும். சோ இது ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா. சோ இந்த மாதிரி தான் நீங்க சால்வ் பண்ணனும் based on this property. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, using our understanding of how parity behaves under different operations, identify which of the following algebraic expressions give an even number for any integer values for the letter numbers. இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணோம் இல்லையா, அதை பேஸ் பண்ணி சால்வ் பண்ண போறோம். we are not going to solve fully. ஓகேங்களா, ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி பண்ண போறோம். சரி வந்து 2a and 2b இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம், நம்ம 2 காமனா எடுத்துட்டு we can write like this, a plus b. இப்போ 2 வந்து ஒரு ஈவன் நம்பர். ஸோ எனி நம்பர் நம்ம ஈவன் நம்பர்ல மல்டிப்ளை பண்ணா அந்த ஆன்சர் வந்து ஈவன் தான் வரும். ஸோ நம்ம இப்பதான் வந்து ப்ராப்பர்ட்டி படிச்சோம். அப்போ this answer is even. இங்க பாத்தீங்கன்னா 3 இருக்கு, 5 இருக்கு, ஆட் நம்பர். பட் g வேல்யூ இல்ல. சோ இதுல வந்து காமன் ஃபேக்டரும் கிடையாது நம்ம எடுக்கிறதுக்கு. அப்போ இந்த நம்பர் வந்து ஆடாவும் இருக்கலாம், ஈவனாவும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து 3 into g வந்து 1 எடுத்துக்கிறேன், பிளஸ் h வேல்யூ நான் 2 எடுத்துக்கிறேன். So this will become 4 plus 10. So நமக்கு 14 வரும். சப்போஸ் நான் வந்து g வேல்யூ வந்து I take 2, h வேல்யூ நான் வந்து I take 7. இப்போ நம்ம சால்வ் பண்ணும்போது 3 2s are 6 plus 5 7s are 35. நமக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா 1141 வருது. ஈவன் நம்பர், சாரி
ஆட் நம்பர் வருது. ஸோ இதில் வந்து ஈவன் நம்பர், இதில் ஆட் நம்பர். அப்போது இது வந்து நமக்கு டிபெண்ட்ஸ் ஆன் தி வேல்யூ ஆஃப் ஜி அண்ட் ஹெச். இது வந்து ஆடாகவும் இருக்கலாம், இல்லைனா ஈவனாகவும் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு 4m அண்ட் 2n. இதில் என்ன பண்ணலாம், நம்ம வந்து காமனாக வந்து 4m + 2nக்கு 2 காமனாக எடுத்துக்கலாம். அப்போது we can write 2m + n. Any number when we multiply with even number, நமக்கு ஆன்சர் வந்து ஈவன் தான் வரும். இப்போ நெக்ஸ்ட் நமக்கு 2u - 4v. இதுக்கும் நம்ம வந்து என்ன பண்ணலாம், காமன் ஃபேக்டர் 2u - 4vக்கு வந்து we can take 2 காமன் ஃபேக்டர். அப்போ u - 2v. Any number when we multiply with even number, நமக்கு ஆன்சர் வந்து ஈவன் தான் வரும். ஸோ இது ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ இங்கே வந்து 13k and 5k இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது வந்து மைனஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ we get 13 - 5 8k. ஸோ இங்கே வந்து 8 is the even number. When we multiply any number with even number, answer will be even. இதுக்கும் even number தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6m - 3n. இதுக்கு வந்து காமன் ஃபேக்டர் நம்ம என்ன பண்ணலாம், 3 எடுத்துக்கலாம். ஸோ 3 எடுத்தால் 3m - n வருது. ஸோ ரெண்டுமே வந்து ஆட் நம்பர் வருது. அண்ட் ஆல்சோ இங்கே இப்படி பார்க்கும்போது இது ஈவன் நம்பராக இருக்குது. ஸோ m அண்ட் வேல்யூ பேஸ் பண்ணால் இது வந்து ஆடா ஈவனாக சொல்ல முடியும். ஸோ இட் வில் கெட் ஐதர் ஆட் ஆர் ஈவன் நம்பர். இங்கே வந்து x² + 2 இருக்கு. ஸோ x வேல்யூ நமக்கு தெரியாது. பட் a நம்பர் when we add with ஈவன் நம்பர் நமக்கு என்ன வரும், இது ஈவனாகவும் இருக்கலாம், இல்லைன்னா ஆடாகவும் இருக்கலாம். ஸோ எக்ஸ் வேல்யூ வந்து நமக்கு ஆடாக இருந்தது அப்படின்னா ஆட் நம்பர் வந்துடும். ஏன்னா நம்ம ஆடு ப்ளஸ் ஈவன் பண்ணால் நமக்கு வேல்யூ வந்து ஆடு வரும். அதே ஈவன் ப்ளஸ் ஈவன் வந்தால் வேல்யூ வந்து ஈவன் வரும். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் தி வேல்யூ ஆஃப் எக்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா அகைன் b² + 1 இருக்கு. திஸ் இஸ் ஆட் நம்பர். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் தி வேல்யூ ஆஃப் b. இது வந்து ஈவன் நம்பராகவும் இருக்கலாம், இல்லைன்னா ஆட் நம்பராகவும் இருக்கலாம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4k and 3j இருக்கு. ஸோ we can multiply this term. 4 3s are 12, kj. ஸோ 12 is a even number. அப்போ any number நம்ம even number மல்டிப்ளை பண்ணால் we get even value. இது வந்து அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. as I said, நானும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். just go through பண்ணி பாருங்க. Similarly, determine and explain which of the other expressions always give even numbers. Write a couple of examples and non-examples as appropriate for each expression. Write a few algebraic expressions which always give an even number. இப்போ நமக்கு even numbers வர மாதிரி examples கேட்டிருக்காங்க, and also non-even வர மாதிரி numbers கேட்டிருக்காங்க. So even numberக்கு நம்ம இப்படி எழுதலாம், 6x into 5y. So இது நம்ம பண்ணா என்ன வரும், 6 5s are 30, xy வந்துரும். So 30 is the even number. And one more example பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது ஒரு எக்ஸாம்பிள். அது செகண்ட் என்ன எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா 8m - 4n. இதை நம்ம சால்வ் பண்ணும்போது என்ன வரும்னா 4 காமனாக எடுத்துட்டு 4m - n வந்துடும். ஸோ any number when you multiply with even number நமக்கு ஆன்சர் ஈவன் தான் வரும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா x³ + 4. ஸோ இது வந்து நம்ம எக்ஸ் வேல்யூ டிபெண்ட் பண்ணி தான் இந்த ஆன்சர் வரும் என்னன்னு சொல்லிட்டு. அண்ட் ஒன் மோர் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது ஒரு எக்ஸாம்பிள். செகண்ட் எக்ஸாம்பிள் நம்ம எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து 3m into 5, சாரி நம்ம இன்ட்டு போட தேவையில்லை, மைனஸ் போட்டுக்கலாம், -5n. ஸோ இதுக்கும் நம்ம 2 தான் வருது ஆன்சர். ஸோ நமக்கு ஆட் வரணும் இல்லையா, அப்போ என்ன பண்ணலாம், -n போட்டுக்கலாம். ஸோ இது நம்ம சால்வ் பண்ணோம், நமக்கு ஆட் நம்பர்ஸ் தான் வரும். Write few algebraic expressions which always give an even number. இப்போ இதில் வந்து எல்லாமே வந்து ஈவன் நம்பர் வர மாதிரி எக்ஸ்பிரஷன் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஈவன் நம்பர் பேஸ் பண்ணி லைக் 4n எழுதிக்கலாம், 6n + 4 எழுதிக்கலாம், இது ஒரு எக்ஸ்பிரஷன் எழுதிக்கலாம். அண்ட் வேற என்ன பண்ணலாம்னா 2n - 4 இது மாதிரி நம்ம எழுதிக்கலாம்.